சரி. இன்னைக்கு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. இதில் முக்கியமாக அந்த 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான என்றென்றைக்கும் ஆசாரியாரை வந்து பிதாவான ஒரு தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம பழைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி அதை தான் வந்து சொல்வார். அப்போது அதில் என்ன குறைகள், நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஆரோனை போல் அழைக்கப்பட்ட அந்த லேவி கோத்திரத்தின் மூலமாக வந்த அந்த ஆசாரியர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான என்றென்றைக்கும் ஆசாரியர்கள் சொல்லி அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம், அப்போ இவர் எப்படி பூர்ணமாக இருக்கார், அதில் என்ன பழுது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து மாற்றி மாற்றி விளக்கிட்டு வருவார். சரிங்களா? அப்போ முக்கியமாக வந்து அந்த காரியத்தை சொல்லி தான் விளக்குவார். அதாவது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார் என்று தம்முடைய சொன்னவராலேயே ஆணையோடைய ஆசாரியர் ஆனார். சரிங்களா? அப்போ இந்த வசனத்தை தான் மெயினாக வச்சு இந்த அதிகாரம் ஃபுல்லாக விளக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆரோனை போல் அழைக்கப்படாமல் லேவி கோத்திரத்தில் வராமல் மெல்கிசேதேக்கின் முறைப்படியான என்றென்றைக்கும் ஆசாரியாக இருக்கின்ற கர்த்தர் வந்து ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். ஸோ இந்த வசனத்தை வச்சு தான் வந்து அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வந்து பூர்ணராக, எப்படி பிரதான ஆசாரியராக, எப்படி விசேஷத்தவராக இருக்கார், மற்ற அந்த பழைய ஏற்பாட்டு மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்களுக்கும் இப்படியா மெல்கிசேதேக்கின் முறைப்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி அதை தான் வந்து விளக்கிட்டே வருவார். சரிங்களா? அதில் முதல் ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான நம்ம இயேசு கிறிஸ்து எவ்வளோ விசேஷத்தவர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து அதில் விளக்குவார். முதல் 10 அந்த வசனத்தை விளக்குறதுக்கு முன்னாடி இந்த மெல்கிசேதேக்கின் முறைப்படி அப்படின்னா மெல்கிசேதேக்கு யார் அப்படிங்கிறது அதுதான் இந்த முதல் பகுதியில் விளக்குவார். சரிங்களா? இந்த முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனுமாக இருந்தான். ஸோ அதுதான் தலைப்பு. சரிங்களா? முதல் 10 வசனங்கள், அதில் முதல் 3 லைனை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனுமாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரனாக நிலைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போ அந்த முதல் 3 வசனத்தில் வந்து இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குறார். ஸோ சொல்கிறார் பாருங்கள். மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனமாக இருந்தான். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். பார்த்திங்கன்னா, நம்ம ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா, யுத்தங்கள் வருது. ராஜாக்களுக்கு யுத்தம் வருது. யுத்தங்களுக்கு வரும்போது என்ன ஆகுனா, லோத்துவே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, லோத்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, போய் அந்த 318 பேரோட போய் அவங்களோட அந்த ராஜாக்களை வந்து முறியடித்து அவங்களெல்லாம் வந்து அந்த கொலைப்பொருளை கொண்டு வந்து அந்த லோத்துவையும் வந்து விடுவிக்கிறார். ஸோ அப்படி விடுவிச்சுட்டு அப்படி கொண்டு வரும்போது அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அந்த மெல்கிசேதேக்கு வந்து அவருக்கு எதிர்கொண்டு போகிறாரு. அந்த மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம் வந்து தசம பாகங்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனமான. ஸோ பார்த்திங்கன்னா, அவர் சாலேம் அப்படிங்கிறது ஒரு பட்டணம். சரிங்களா? அந்த ஊருடைய ராஜாவாக இருக்கார். அதே மாதிரி ஆசாரணியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறார். ராஜாக்களை முறியடித்து வந்த இந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஸோ இந்த மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற அந்த ராஜா, ஆசாரனும் ராஜா அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேரான மெல்கிசேதேக்கு பார்த்திங்கன்னா, இதுகளில் ஆபிரகாம் வந்து இவருக்கு தசம பாகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவனுடைய முதற் பேரான மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மெல்கிசேதேக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீதியின் ராஜா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மெல்கிசேதேக்கு வந்து தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு
அடையாளமானவராய் ஒப்பானவராய் சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பிதாவானவருக்கு ஏற்கனவே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதிய ஏற்பாடு வரப்போகுது. அதில் வந்து இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியராக ஒருத்தர் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக குசரமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல மெல்கிசேதேக்கு வந்து அந்த இடத்துல அனுப்பியிருக்கார். சரிங்களா? அப்போ மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற ஏற்கனவே ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்திருக்கார். அவர் வந்து சாலேம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்து ராஜாவாக இருந்திருக்கார். சரிங்களா? அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். இப்போ தேவனுடைய குமாரனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஸோ அப்படி அதனால் வந்து வச்சுருக்காரு அவர். சரிங்களா? அப்போ மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறதுக்கு நீதியின் ராஜா அப்படின்னு சொல்லி அப்படின்னா இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜா, நீதியாக ஆட்சி செய்கிறவர். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீதியின் ராஜாவாய் நீதியாக ஆட்சி செய்வான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சாலேமின் ராஜா அப்படின்னா, சாலேம் அப்படிங்கிறது ஒரு ஊர். இப்போ சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். ஸோ இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வர அதுக்கு தான் வந்து பூமிக்கு வந்தார். சரிங்களா? சிலுவையில் ஒரு நமக்கு சமாதானத்தை உண்டாக்குமாக்கினே அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? நீதியை ஆட்சி செய்கிற ராஜாவாக இருக்கிறார், சமாதானத்தை கொண்டு வருகிற ராஜாவாக இருக்கிறார். 3ஆம் வசனம் பாருங்கள். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கும் ஜீவனின் முடிவுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். சரிங்களா? ஸோ வசனத்தை இங்கே பார்க்குறோம். அந்த மெல்கிசேதேக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, வம்ச வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் இருந்திருக்காங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆனால் மெல்கிசேதேக்கு வந்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாரவனாக அந்த ஒரு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவருடைய வம்ச வரலாறு வந்து இந்த ஆக்கியோன்னு சொல்லலை. பார்த்தீங்களா? அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து, ஆனால் தேவாதி தேவன் வந்து அவர் வந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவருக்கு வந்து துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் வந்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த ஆக்கியோன் வந்து அவரை பற்றின எந்த காரியங்களும் சொல்லலை. சரிங்களா? இப்போ ஆனால் மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து ஏற்கனவே வாழ்ந்திருக்கார். சரிங்களா? பார்த்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாரவராக அவர் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வம்ச வரலாறுகள் வந்து நமக்கு இங்கே சொல்லப்படலை. சரிங்களா? இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் என்று பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஸோ பார்த்திங்கன்னா ஆபிரகாம், கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமே வந்து இவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா ஆபிரகாம் வம்சத்தில் வந்து லேவி வர்றாங்க. சரி, ஆபிரகாம், அவரோட பையன் ஈசாக்கோட பையன் யாக்கோபு, அவர் தான் வந்து அந்த 12 கோத்திரங்கள் அவர் மூலமாக வருது. அதில் வந்து அந்த 3ஆவது பையன் தான் வந்து லேவி. சரிங்களா? அப்போ ஆபிரகாமுடைய அந்த யாக்கோபுடைய 3ஆவது பையன் தான் லேவி. ஸோ அவர் மூலமாக வந்தது தான் அந்த தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வந்து ஆசாரியர்கள் வந்து தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் அவங்க வாங்கலாம். ஸோ அதை தான் வந்து சொல்கிறார். இப்போ ஆபிரகாமின் அறையிலேருந்து வந்த அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். 6ஆம் வசனம் பாருங்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராவதனாகிய இவன் ஆபிரகாமின் கையிலே தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்றவங்களே ஆசீர்வதித்தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மெல்கிசேதேக்கு வந்து அவருடைய வம்ச வரையில் வரல. ஆனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து தசமபாகம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து நிறையா வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நிறைய பார்க்கலாம். உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியெல்லாம் உனக்கு தருவேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன், உன்னை வந்து மேன்மையாக வைப்பேன், வானத்து நட்சத்திரங்களை பாரு, உன் சந்ததி எவ்வளவா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். இவர் வந்து ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 7ஆம் வசனம் பாருங்கள். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எப்படின்னா சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கும். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா த லெசர் வில் பி பிளெஸ்ட் பை த பெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு.
அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லெஸ்ஸர் பெட்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து வயசு வித்தியாசத்தை நம்ம வந்து எடுக்கக்கூடாது சரிங்களா. அப்போ அது பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க, அது தவறு கிடையாது. பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர்னா ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு புது விசுவாசி வர்றாங்க. பார்த்திங்கன்னா புது விசுவாசி அப்போ தான் அவர் ரசிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு 60 வயசு இருக்குன்னு அந்த பாஸ்டர் வந்து அவங்கள வந்து ஆசீர்வதிப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ அந்த சிறியவங்க யார் அப்படின்னா புதுசாக ரசிக்கப்பட்டவங்க தான் சிறியவங்க. பெரியவங்க யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா பாஸ்டர் தான் பெரியவங்க சரிங்களா. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவங்க வந்து நல்லா முதிர்ச்சியாக இருப்பாங்க சரிங்களா. இப்போ அந்த அர்த்தத்தை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. நீங்கள் வந்து இந்த வயசு வித்தியாசத்தை வச்சு பார்த்து நீங்கள் அதை அப்படி நினச்சிடக்கூடாது சரிங்களா. நான் வேதத்தில் நிறையா பார்க்குறோம். ஆபிரகாம் பிள்ளைகளை ஆசீர்வச்சதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வச்சதை நம்ம பார்க்குறோம். ஈசாக்கு அவர் பிள்ளைகளை ஆசீர்வச்சதை பார்க்குறோம். அது இருக்குது சரிங்களா. இப்போ சிறியவன் பெரியவர்கள் நல்லா ஆவிக்குரிய வளர்ச்சியில் நல்லா முதிர்ந்தவங்க வந்து கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கள வந்து ஆசீர்வதிக்கலாம். அப்போ அவங்க வந்து அதில் வந்து தேவன் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த அர்த்தத்தை தான் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மரிக்கிற மனுஷருங்கிறது இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஏற்படுத்த ஆசாரியர்கள் அவர்களுக்கு வந்து மரணம் உண்டு சரிங்களா. அவங்க வந்து மரிச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் மரித்ததுக்கப்புறம் அடுத்த ஆசிரியர் அவங்க மரித்ததுக்கப்புறம் அடுத்த ஆசிரியருங்க அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க வந்து தசமபாகம் வாங்கினாங்க. அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். ஆனால் பார்த்தீங்கன்னா பிழைத்திருக்கிறவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவனா இயேசு கிறிஸ்து சரிங்களா, தேவனுடைய குமாரன். அவருக்கு வந்து மரணமே கிடையாது சரிங்களா. அவருக்கு வந்து மரணமே கிடையாது. ஸோ அதான் அந்த இடத்த சொல்கிறார். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ ஆபிரகாம் வந்து தசமபாகம் கொடுத்தாரு. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் அறையில் இருந்தபடியினால் அவரோட வம்சவழியில் அப்போ பார்த்தீங்கன்னா லேவி வந்து இன்னும் பிறக்கவே இல்லை சரிங்களா. அப்போ ஆபிரகாமுடைய பையன்தான் ஈசாக்குடைய பையன்தான் யாக்கோபுடைய ஒரு பையன்தான் லேவி சரிங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி தசமபாகம் கொடுக்கும்போது அவர் வந்து இன்னும் பிறக்கவே இல்லை. அப்போ ஆபிரகாம் வந்து இந்த மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கறது வந்து லேவியே வந்து தசமபாகம் கொடுக்குற மாதிரி வந்து சொல்கிறார் சரிங்களா. இப்போ லேவியே வந்து இவர் வந்து இப்போ ஆபிரகாம் வந்து அவங்களுக்கு தசமபாகம் கொடுத்தது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்திங்கன்னா லேவி கோத்திரத்தில் வந்து தசமபாகம் வாங்குறவங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆபிரகாம் வந்து கொடுக்குறார். அப்போ ஆபிரகாம் இருக்கும்போது நியாயப்பிரமாணமும் வரல, லேவியும் இல்லை சரிங்களா. ஆனால் இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுனால அந்த வம்சத்தில் வர லேவியும் வந்து அந்த தசமபாகம் வந்து அவருக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. கொடுத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 11 முதல் 19 வரை அடுத்த பகுதி. அந்த 11ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? இதுதான் தலைப்பு சரிங்களா. 11ஆம் வசனம் முதல் 19 வரை அடுத்த பகுதி. அந்த 11ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? சரிங்களா. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஸோ பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்து நியாயப்பிரமாணத்தில் பார்த்திங்கன்னா தேவன் வந்து லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த ஆசாரிய முறைமையில் பார்த்திங்கன்னா பூர்ணப்படுத்தல் உண்டாகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து தினம் பார்த்திங்கன்னா பலியிட்டுட்டே தான் இருந்தாங்க சரிங்களா. அப்போ பாவம் செய்வாங்க, போய் பலியிடுவாங்க, பாவம் செய்வாங்க, பலியிடுவாங்க. அதிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பூர்ணப்படுதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறையில் அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்பித்தான் ஆகணும் சரிங்களா. பார்த்திங்கன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எதுக்காக வந்து அதில் வந்து பூர்ணப்படலை, அதனால் வந்து அதில் எதுக்காக இப்போது வேறொரு ஆசாரியர் எதுக்காக எழும்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதில் வந்து ஒரு பூர்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். ஸோ பார்த்திங்கன்னா ஆசாரியத்துவம் மாற்றப்படணும்னா முன்னாடி வந்து மெல்கிசேதேக்கின் முறைப்படியான ஆசாரியர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதில் வந்து பூர்ணப்படுதல் இல்லை, ஜனங்களுக்கு விடுதலை, பரிபூர்ண விடுதலை இல்லை அப்படிங்கிறனால அதில் ஜனங்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஆசாரியத்துவம் வந்து மாற்றப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்படணும் அப்படின்னா நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறார், அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிப்பீடத்தில் ஊழியம் செய்ததில்லையே. ஸோ பார்த்திங்கன்னா ஆசாரிய பழைய ஏற்பாட்படி லேவி கோத்திரத்தார் தான் வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். சரிங்களா? அவதான் வந்து ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்படணும். ஆனால் இவர் சொல்கிறத பார்த்திங்கன்னா அந்த மெல்கிசேதேக்கின் முறைப்படி பார்த்திங்கன்னா இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து மெல்கிசேதேக்கின் முறைப்படியான வராதவர் வந்து யூதா கோத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கோத்திரத்தில் ஒருவனாகும் பலிப்பீடத்து ஊழியத்தை செய்ய நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. ஏன்னா பார்த்திங்கன்னா லேவி கோத்திரத்தை தான் லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ஆசாரிய ஊழியம் செய்வாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வந்தார். அதை பற்றி வந்து மோசே ஒன்றுமே சொல்ல, நியாயப்பிரமாணத்தில் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்மதமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மாம்ச சம்பந்தமான நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியாராக ஆகலை. சரிங்களா? அவரை பற்றி எப்படி ஆசாரியாரானா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிற என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியானார். ஸோ அதனால் பார்க்குறோம் மெல்கிசேதேக்கின் முறைமை. அதை மெல்கிசேதேக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீதியாய் ஆட்சி செய்கிறவர், நீதியான ராஜா. அடுத்தது சமாதானத்தை கொண்டு வருகிற ராஜா. அடுத்தது வல்லமையுடைய ராஜா, நம்மை ரட்சிக்க வல்லமையுடைய ராஜா. என்றைக்கும் அழியாதவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், வல்லமையுடையவர். ஸோ அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸோ அவரை தான் வந்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி அன்றைய ஆசாரியர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்க அழியாத ஜீவனுக்கு வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாக இருந்த நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையிலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஸோ அந்த சொல்கிறாரு, முந்தின கட்டளை பலவீனமும் பயனற்றதுமாக இருக்கிற மாற்றப்பட்ட நியாயப்பிரமாணம் ஒன்றும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்து எத்தனையோ பலிகள் செலுத்தினாங்க, என்னென்னமோ காரியங்கள் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா அதனால் வந்து ஜனங்களுக்கு விடுதலை வரல. சரிங்களா? பாவத்தில் ஏதாவது ஜனங்கள் ஜீவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ நியாயப்பிரமாணம் ஒன்றையும் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிற அந்த நம்பிக்கையிலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஸோ அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதான் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் சிலுவையில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். அதுதான் அதிகமான நம்பிக்கையை கொண்டு வருது. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்து நித்திய மீட்பை வந்து உண்டாக்கியிருக்கார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குனார். சரிங்களா? இப்போ ஒருத்தர் இருந்தார்னா, ஒரு இஸ்ரவேலர் இருந்தார்னா அவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சரிங்களா? கட்டப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டப்பட்ட நியாயப்பிரமாணம் அவனே ஆளுகிறது. நான் வேதத்தில் பார்க்குறோம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு இயேசு கிறிஸ்து நம்மை நீங்களாக்கி விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அப்போது நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ அதோட நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எபிரேயர் 10:19 படி இயேசு கிறிஸ்து அந்த மாம்ச திரைக்குள்ளாய் போய் நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். ஸோ இது எப்படிப்பட்ட பிரமாணம்? பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறம் வந்து என்னென்னா ஒரு கிருபையின் பிரமாணம். சரிங்களா? ஒரு பூரண பிரமாணம். ஸோ இப்போ ஆவியின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய ஜீவனுக்குரிய ஆவியின் பிரமாணம், அது ஒரு
பூர்ண பிரமாணம், அது ஒரு விடுதலையின் பிரமாணம், அது சுயாதீன பிரமாணம். ஸோ அந்த பிரமாணத்தை அதுதான் வந்து அதிகமான நம்பிக்கையை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த நம்பிக்கையிலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். ஸோ அதனால தான் நமக்கு என்ன வருது, நமக்கு வந்து ரட்சிப்பு வருது, பாவம் மன்னிப்பு வருது. இதை வந்து ஒரே வாட்டி செய்து முடிக்கிறார். பட் தினம் நம்ம வந்து பலிகள் செலுத்த வேண்டியது அல்ல. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரே வாட்டி தம்மை இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால இதை வந்து ஒரே வாட்டி அதை வந்து செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த நம்பிக்கையிலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்பட உதவி செய்ய வந்து அவர் வல்லவராக இருக்கார். ஏன்னா வந்து அவர் பூரணர், அவர் வந்து நித்தியர், என்றென்றைக்குமே இருக்கிறவர், மாசில்லாதவர், குற்றம் இல்லாதவர், ஸோ பரிசுத்தர். சரிங்களா? அப்போ நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். அப்படி தான் வந்து பிதாவானவர் அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கும் இருக்கிற பிரதான ஆசாரியர் வந்து பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பகுதி 20ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலேயே ஆணையோட ஆசாரியர் ஆனார். சரிங்களா? ஸோ 20ஆம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 20ஆம் வசனம் பின்பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசிரியரானார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 110:4. சரிங்களா? அப்போ இந்த எபிரேயருக்கான முக்கியமான வசனமே இந்த வசனம் தான். சரிங்களா? எபிரேயர் 110:4. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் இந்த வசனத்தில் தான் இந்த இடத்துல நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சங்கீதம் 20ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 110:4 போட்டுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னபடி பார்த்திங்கன்னா அதில் என்ன குறைகள், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் அதில் என்ன குறை, இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு மெல்கிசேதேக்கின் முறைப்படியான ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பூர்ணமுள்ளவராக இருக்கான்னு சொல்லி அதை தான் வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணிகிட்டே வர்றார். ஸோ இதை சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து மரிச்சிருவாங்க, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின் நேச்சர், அவங்களும் பாவம் செய்கிறவங்க. வச்சுங்களா? அவங்களும் வந்து பரிசுத்தம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பாவம் பண்ணிவிட்டு அவங்களுடைய பாவங்களுக்காக அவங்களே வந்து பலியிட்டுக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் வந்து அவங்கள ஆணை இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஆணை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். அது மட்டும் ஆசாரியர் வந்து மாறிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டான்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார் தம்முடைய சொன்னவராலே ஆணையோட ஆசைனார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வசனம் தான் முக்கியமான வசனம். சரிங்களா? அப்போ இந்த வசனத்தை அதனால தான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைப்படிங்கிறது அதுக்கு தான் முன்னாடி இந்த முன் பகுதியில் மெல்கிசேதேக்குன்னா யார் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து விளக்குறார். ஸோ மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறது நீதியின் ராஜா, நீதியை ஆளுகை செய்கிற ராஜா, சமாதானத்தை கொண்டு வருகிற ராஜா, வல்லமையுள்ள ஒரு ராஜா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜாவாய் ஆசாரியராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெல்கிசேதேக்கு முறைமையின்படிங்கிறது அதுதான். என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறவர், என்றென்றைக்கும் நீதி செய்கிறவர், என்றென்றைக்கும் சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு ராஜாவாய் ஆசாரியராக இருக்கிறார். ஸோ அதுதான் மெல்கிசேதேக்கு முறைமையின்படிங்கிறது அதுதான். என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்குது. இன்றைக்கும் அவர் தான். சரிங்களா? என்றைக்கே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுலேருந்து மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியாக இயேசு கிறிஸ்து வந்து ஆசாரியர் ஆனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அவர் இப்படி தான் ஆசாரியராக இருக்கிறார். ஸோ இந்த ஆசாரியார் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு சொல்லி கீழே அந்த இடத்துல விளக்குவார் பாருங்கள். எவ்வளோ விசேஷமானவர் அப்படின்னு சொல்லி கீழே அது வந்து விளக்குவார். என்றைக்கும் ஆசாரியர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் என்று வந்து பிதாவானவர் வந்து ஆணையிட்டார். சரிங்களா? என்று மெல்கிசேதேக்கின் முறையின்படி நீதாப்பா ஆசாரியான்னு சொல்லி பிதாவானவர் இயேசு கிறிஸ்து வந்து ஆசாரியராக வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனம் மாறாமலும் இருப்பார். ஸோ பார்த்திங்கன்னா அவர் வந்து வாக்குத்தத்தத்தை மாற்றுறதில்லை. ஏன்னா ஒரு வாட்டி சொன்னால் அவர் வந்து அதை மாற்றுகிற தேவன் இல்லை, எவ்வளோ வேணும் பொய்யுரையாத தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம போன அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆணையோட கூட வந்து அவர் வந்து வாக்குத்தத்தம் ஆணை ரெண்டு விசேஷ காரியங்களால் வந்து அவர் வந்து அந்த உடன்படிக்கை ஆசாரியர் ஆனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளோ விசேஷ காரியமோ
அவ்வளோ விசேஷ உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆணையோடு ஆசாரியரை காப்பட்டது எவ்வளோ விசேஷமாக, அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை பிணையாளி ஆனார். ஸோ அந்த இடத்துல பிணையாளி ஆனார் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஷூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஷூரிட்டி நம்ம பேங்க்லலாம் போட்டிங்கன்னா யாராவது கடன் வாங்கினா அப்படின்னா ஷூரிட்டி கையெழுத்து கேட்பாங்க. பார்த்திங்கன்னா நான் இந்த கடனை கட்டலைன்னா இவர் வந்து கட்டுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாட்சிக்கு வந்து அதான் ஷூரிட்டி போடுறது. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து நம்மோட பிணைப்பட்டிருக்காரு பாருங்கள். நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்துட்டியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மோட வந்து பிணைப்பட்டிருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மோட பிணைப்பட்டிருக்கோம். அவர் தனியாக இல்லை சரிங்களா. இப்போ நம்ம வந்து எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டால் அப்போ நம்ம அவரோட நம்ம வந்து இணைஞ்சிடறோம் பாருங்கள் சரிங்களா. இப்போ அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். நம்மோட வந்து அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சங்களுக்கும் நம்ம உயர்வராக இருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்க. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர் வந்து தலை, நம்ம வந்து அவரோட சரீரத்தின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அந்தளவுக்காக நம்மோட வந்து பிணைப்பட்டுட்டார் பாருங்கள் சரிங்களா. பார்த்திங்கன்னா அப்போ நான் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ அதுதான் வந்து பிணைப்படுறது சரிங்களா. இப்போ நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, ஸோ அதுதான் அந்த பிணைப்படுறது சரிங்களா. அவ்வளோவா தேவன் நம்மோட வந்து க்ளோஸ் ஆகிட்டா இருப்பார். அதாவது இடத்துல பார்க்குறோம் யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அதே மாதிரி யோசுவால் சொல்லும்போது சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அதை மத்தேயு 28:20 நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார், அவர் அவ்வளோதான் சரிங்களா. அவன் என் நம்பி வந்துட்டியா, நான் உன்னை பிடிச்சிட்டேன், நான் உன்னை இழுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் நீ வந்து என்னுடையவன் சொல்லி நம்மோட வந்து பிணைஞ்சிட்டார் பாருங்கள். அவ்வளோதான். அந்த பாண்டை விட்டு யாருமே நம்மளை பிரிக்க முடியாது. அதான் பவுல் எழுதும்போது எழுதுறாரு, அவரோட அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறவன் யார்? என்ன ஆனாலும் சரி, மரணமோ ஜீவனோ வியாகுலமோ பசியோ நாசமோ நிர்வாணமோ எது ஆனாலும் சரி, அவரோட அன்பை விட்டு பிரிக்க மாட்டான் என்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் சரிங்களா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோட நெருங்கி வந்துட்டார் பாருங்கள். 23ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்கள், ஆனால் ஆசாரியராக்கப்படுகிற அநேகராக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் வந்து நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரணம் இருக்குது. கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் மரணம் வந்துடும். அவர் மறுபடியும் அடுத்த ஆசாரியர், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மரணம் அடுத்த ஆசாரியர் அப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களால வந்து நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் மாறி போகாத ஆசாரியத்துவமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா என்றென்றைக்கும் இவர் நிலைத்திருக்கிறவர் சரிங்களா. பார்த்திங்கன்னா தேவனுடைய குமாரன், இவர் தேவனாக இருக்கிறார். பார்த்திங்கன்னா நமக்காக மனதுருகிற ஆசார மாறி போக ஆசாரியத்துவமாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர்களாக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இவரோட இன்னும் விசேஷ தன்மைகள் எல்லாம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட ஆசாரியார் எப்படியா இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியாக இருக்கிறார்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அது மாதிரி பார்த்திங்கன்னா எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போ கூப்பிட்டாலும் இயேசுவே அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உடனே வந்துடுவார் பாருங்கள். அப்போ இயேசுவே அப்படின்னா அதுக்கு அர்த்தமே என்னென்னா, ஒரு அருமையான வார்த்தை, அதுக்கு ஒரு அர்த்தமே என்னென்னா ரட்சகர்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ நமக்கு எல்லாவற்றிலிருந்து ரட்சிப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு நொடி கூட அவர் இல்லாமல் இருக்க முடியாது சரிங்களா. ஒரு நாள் கூட அவர் இல்லாமல் நம்ம சமூகம் இல்லாமல் வந்து இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவன் கூட, அதனால தான் அவருக்கு தெரியும் உன்னால் தனியாக வாழ முடியாது, அதனால சொல்கிறார் நான் கூடயே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார் பாருங்கள். நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சரிங்களா. அப்போ நமக்காக வேண்டுதல் செய்கிற அவர் தான் நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அதை வேதத்தில் பார்க்குறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அப்புறம் அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள். இவர் எப்பேற்பட்ட ஆசாரியர், பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விளங்கினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாகிய இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். ஸோ பரிசுத்தர், இவர் பரிசுத்தர் சரிங்களா. பரிசுத்தர் தான் பரிசுத்தர்களை உருவாக்க முடியும் சரிங்களா. குற்றமற்றவர் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா குற்றமில்லாதவங்க தான் குற்றமில்லாதவர்கள் உருவாக்க முடியும். மாசில்லாதவங்க தான் மாசில்லாதவர்களை உருவாக்க முடியும் சரிங்களா. பாவிகளுக்கு விலகினவர், பரிசுத்தத்தை வந்து நமக்கு ஊற்றுகிறவர் சரிங்களா. பரிசுத்தத்தை கொடுக்கிறவர், பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துகிற வார்த்தையின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் சரிங்களா. வானங்களில் உயர்ந்தவர் அப்படின்னா வல்லமை உள்ளவன் அர்த்தம் சரிங்களா. இப்போ வானங்களில் உயர்ந்தவர் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். சில வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 20 முதல் 23 வாசிக்கிறேன்.
எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரிங்களா? அப்பா வல்லமை உள்ள தேவன். ஸோ ஒருத்தர் ரட்சிக்கணும் அப்படின்னா அவருக்கு வல்லமை இருக்கணும். சரிங்களா? அவருக்கு பரிசுத்தம் இருக்கணும். அவருக்கு ஒரு சாட்சி இருக்கணும். சரிங்களா? அப்போ எல்லா தகுதியும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் பூரணர். அவர் தான் நமக்கு பூரண மாதிரி. சரி, அவர் தான் எல்லா ஆளினால் அவர் தான். சரிங்களா? அப்போ பூரண மாதிரி அவர் தான். பரிசுத்தத்தில் அவர் தான் மாதிரி, தாழ்மையில் அவர் தான் மாதிரி, அன்பில் அவர் தான் மாதிரி, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறதில் அவர் தான் மாதிரி. சரிங்களா? அப்போ எல்லாவற்றிலுமே ஆளினாலாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு எல்லாவற்றிலும் சிறந்திருக்கிற ஒரு பிரதான ஆசிரியர் தான் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். அவர் பிரதான ஆசிரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஸோ முன்னாடி இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் அனுதினமும் நிறைய பலிகளை செலுத்தி கொண்டே வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தம்மைத்தாமே பலியிட்டதுனாலே ஒரே தரம் செய்து முடித்தார். ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? ஒரே வாட்டி பலியிட்டதுனால ஜனங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 28ஆம் வசனம் பாருங்கள். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியர்களை ஏற்படுத்து. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஸோ நியாயப்பிரமாணம் பலவீனமான மனுஷர்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பலவீன மனுஷர்கள் அவங்களுக்கும் அந்த பாவ சுபாவங்கள் இருக்கும். சரி, அவங்களும் பாவம் செய்வாங்க. தம்முடைய பாவங்களுக்காகவும் போய் பலியிட்டுக்குவாங்க, ஜனங்களுடைய பாவங்களுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பலவீனம், அதனால தான் பலவீனமான மனுஷன் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்திற்கு பின் உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஸோ எந்த வசனம்னா சங்கீதம் 110:4. சரிங்களா? என்றென்றைக்கும் ஆசாரியார், அதாவது மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியருக்கு என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனமானமும் அந்த ஆணையின்படியே, அந்த வசனத்தின்படியே, அந்த வாக்குத்தத்தத்தின்படியே பூர்ணரான குமாரனை இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் அவர் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஏற்றவர் இவர் தான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், நமக்காக பரிதபிக்கிறவர் அவர் தான். சரிங்க, நமக்காக பரிதபிக்கிறவர் அவர் தான். நமக்காக இப்போ சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கொடுத்துருக்கார். சரிங்களா? அப்போ இவரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு சொல்லி மெல்கிசேதேக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீதியின் ராஜா, அது மாதிரி பார்த்திங்கன்னா சமாதானத்தின் ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார், இது தேவனுக்கு குமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் தசமபாகம் கொடுத்தாங்க. ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதில் பூர்ணப்படுத்துதல். இப்போ ஆசாரியர்களாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஏற்படுத்த ஆசாரியர்கள் ஒரு பூர்ணம், அவங்களால ஜனங்கள் பூர்ணமடையவில்லை. அப்போது ஜனங்களுக்கு இப்போ நிரந்தர விடுதலாம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா மெல்கிசேதேக்கின் பெருமையான ஒரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்படுறதுனால நியாயப்பிரமாணமும் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வந்தார். அதனால் நியாயப்பிரமாணத்தை ஒன்றுமே பூர்ணப்படுத்தலை. ஆனால் அதிக நம்பிக்கை வருகிற அந்த புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சதுனால அது அதிகமான நன்மையை நமக்கு கொண்டு வருகிறது. அதனால் தேவனிடத்தில் சேர்க்கிறோம் சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியன் கர்த்தர் ஆணையிட்டார். அந்த வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசிரியர் ஆனார், நமக்காக பிணையாளி ஆனார், மாறிப்போகிற ஆசத்தின் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஆணையோடு விளங்கிய வசனம் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இவ்வளோ விசேஷத்தை பிரதான ஆசிரியர் தான் நமக்கு இருக்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஒரு நாள் நம்ம இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் உதவி செய்யாமல் போனதே இல்லை. அது சரித்திரமே கிடையாது. சரிங்களா? அது சரித்திரம் இல்லை, இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அப்பேற்பட்டவரே நமக்கு பிரதான ஆசாரியர் பிதாவானவர் நியமித்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளாம் உண்மையிலே அதிகமாக ரொம்ப பாக்கியவான்கள் தான். சரிங்களா?
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. நீர் கற்றுத்தந்த வேத வாக்கியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, மில்கி சேதைக்கின் முறைப்படியாக ஆசாரியராக இருக்கிறீர். நமக்கு சோத்திரம். நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறீர். ஏசப்பா, நீர் பரிசுத்தரம், குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவருமாக இருக்கிறீர், பூர்ணராக இருக்கிற ஏசப்பா, உம்மை போல் எங்களை மாற்றுங்க. இடத்துல இன்னும் கிட்டிச்சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குற்றம் குறைகளை மன்னிங்க. இடத்துல கிட்டிச்சேர கிருபை செய்யும் தரமட்டமாய் தாழ்த்தையும் கரத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவைக்கு போனீரே, காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வினைகள் தரமட்டமாய் தாழ்த்தி சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதிகன மகிமையாமக்க செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.